திக்கு தெரியாமல் அதிமுக மாஜிக்கள். திருநெல்வேலி அல்வா கொடுத்த சிஎம் விஜய். கும்மாங்குத்து குத்து உதயகுமார். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இந்த பாடல் வரிகளை போல அன்று அதிமுகவில் ராஜாவாக இருந்தவர்கள் இன்று தாவேகாவுக்கு தாவி தற்போது கோஜாவாக இருப்பதைக் கண்டு அவர்களை அதிமுக உதயகுமார் காரி துப்பும் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போன்றோர் ராஜாவாக இருந்தார்கள். தாவேகாவில் விஜயின் கூஜாவாக மாறி பரிதாபமான நிலையில் இருக்காங்க. அதிமுகவில் போர்ப்படை தளபதிகளாக இருந்தவர்கள் தற்போது தாவேகாவில் போர்க்கருவிகளை துடைத்து சுத்தப்படுத்தும் பதவிகளை வாரி வழங்கியிருக்கிறார் சிஎம் விஜய். நன்றியை மறந்தவர்களுக்கு விஜய் திருநெல்வேலி அல்வா கிண்டி கொடுத்து விட்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார். மதுரையில் பேசிய ஆர்பி உதயகுமார் லஞ்சத்தை ஒழிப்பதாக வாட்ஸ்அப்பின் கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம், நீங்கள் யாரை ஏமாற்ற இந்த வேலை செய்கிறீர்கள் என்பது தெரியல என லஞ்ச ஒழிப்பு எஸ்பி ராஜாராம் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது. காவிரி விவகாரத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் பயனில்லை என்று தாவேக அமைச்சர் நிர்மல்குமார் கருத்தும் தெரிவிச்சிருக்கார். அப்படியானால் தொகுதி வரையறை விவாதத்திற்கு எம்பிக்களே இல்லாத நீங்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி அதில் தோல்வி அடைந்துள்ளீர்கள். பரபரப்பாக இந்த சூழ்நிலையில் ஒரு நேற்றைய தினம் தாவேக கட்சி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும், எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டனே. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராஜாவாக வலம் வந்த விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், தூத்துக்குடி கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MS ஆனந்தன் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தாவேகாவில் கூஜாக்களாக மாறி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெகுமானத்தை எதிர்பார்த்து போன்றவர்கள் இன்றைக்கு தன்மானத்தை இழந்து நிற்கிறார்கள். விராலிமலை விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கெல்லாம் அதிமுக கழகத்தில் இருக்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தில் ரோஜா மாலைகளையும் பொன்னாடைகளையும் அணிவித்து கைகளில் வீரவாள் செங்கோல் கொடுத்து இந்த நாட்டை ஆழ்வாய் ராசா என்று மனதார வாழ்த்திய அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருது. அப்படி அழகு பார்த்த அதிமுகவை உதறி தள்ளிவிட்டு தாவேகாவுக்கு சென்ற நீங்கள் இப்போது அலங்கோலமாக மாறி இருக்கிறீங்க. உங்களை ராசாவாக அழகு பார்த்த அதிமுகவை புறந்தள்ளிவிட்டு இப்போது தாவேகாவின் புறம்போக்காக தவிப்பதை பார்க்கிற போது மனம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கு சி விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், ஆனந்தன், சிவபதி, திருச்சி வளர்மதி ஆகியோர் ஆளுமை மிக்க பதவியை எதிர்பார்த்து காத்திருந்து கடவுள் விஜயின் கருணை பார்வை ஒருமுறை நம் மீது பட்டு விடாதா, அதன் மூலம் நமக்கு சாப விமோச்சனம் கிடைத்து விடாதா என்று தவமாய் தவமிருந்து அதிமுகவின் முன்னாள் போர்ப்படை தளபதிகளுக்கு இப்போது தாவக இன்றைக்கு சி விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், ஆனந்தன், சிவபதி, திருச்சி வளர்மதி ஆகியோர் ஆளுமை மிக்க பதவியை எதிர்பார்த்து காத்திருந்து கடவுள் விஜயின் கருணை பார்வை ஒருமுறை நம்மீது பட்டுவிடாதா, அதன் மூலம் நமக்கு சாப விமோசனம் கிடைத்து விடாதா என்று தவமாய் தவமிருந்த அதிமுகவின் முன்னாள் போர்ப்படை தளபதிகளுக்கு இப்போது தாவேகாவில் என்ன பதவி கொடுத்துள்ளார்கள் என்றால் அந்த போர்ப்படை தளபதிகள் இனிமே போருக்கு செல்ல தேவையில்லை, போர்க்கருவிகளை துடைத்து சுத்தப்படுத்தி வைக்கின்ற அலங்கார பதவிகளை வாரி வழங்கியிருக்கிறார் சிஎம் விஜய். அப்புறம் என்ன, அவங்களுக்கெல்லாம் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுக்காகவே முடியும்.
தாவேக கட்சியில் காலங்காலமாக கொள்கைக்காக வந்து சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு விஜய் தாவேக கட்சியில் கொள்கை காக்கிற பதவிகளை வழங்கியிருக்கார். கொள்கை மறந்தவர்களுக்கு, கோட்பாடுகளை மறந்தவர்களுக்கு, லட்சியத்தை மறந்தவர்களுக்கு நாய் கூட நன்றி மறவாது என்ற வரிகளுக்கேற்ப நன்றியை மறந்தவர்களுக்கு விஜய் திருநெல்வேலி அல்வா கிண்டி கொடுத்து விட்டார் என்பது செய்தியாக இருக்கிறது. ஆக தான் இருக்கிற இடத்துல இருந்தால்தான் எல்லாருக்கும் மரியாதை என்பதுதான் நேற்று தாவேக கட்சியின் அறிவிப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தமுள்ளது என்று உதயகுமார் சொல்லியிருக்கும் இத்தகைய கருத்துக்கு உங்கள் கருத்தை நம் ஜெம் கமெண்டில் பகிரவும். இதுபோன்று அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு எதிராக யார் துரோகம் செய்தாலும் அவர்களுக்கு குரலற்றவர்களின் குரலாக விளங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.